லவ்டு ஹியூஜ் ஒன். ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மீன். எல்லாம் சைஸான மீன் தான், எதுவுமே சின்ன மீன்லாம் இல்லை. சின்ன மீனெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓகே, இன்றைக்கி டிசம்பர் 15 2024 மணி 3. நான் விஜய் இருங்க வரேன். ஓகே, நான் விஜய், என் கூட யார் யார் வந்திருக்கானா அப்போ பாருங்கள், சிதம்பரம் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கேமராமேன் ஹச்ஆர்எஸ் வந்திருக்காரு. அவர் தான் கேமராமேன். அந்த கேமராவோட போஸ்ட் பண்ணார் பார்த்தியெல்லாம். ஆனால் வீடியோ தான் நல்லா எடுக்க மாட்டாரு. சரிங்க பாருங்கள், கடைசியாக வந்திருக்காரு புஷ்பதாஸ். சஞ்சய் வந்திருக்காரு. ஓகே, சிவல்லே இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது எங்கேன்னா, வழக்கம் போல் எங்களோட ஊரணிக்கு ஒரு ஜிலேபி நாங்கள் பிடிச்சோம்ல பெருசு பெருசாக, அதுக்காகவே வந்திருக்கோம். ஆனால் நாங்கள் வந்த நேரமாக என்னென்னு தெரில, பாசி மண்டிருச்சு. ஊரணியோட அந்த சைடில் வந்து பாசி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த சைடு தான் போய் ட்ரை பண்ணணும். ஆல்ரெடி இங்கே ஒரு ஃபிஷ்ஷிங் ராட் போட்டு தான் வச்சுருக்கோம். ஊரணியோட அந்த சைடு கொஞ்சம் தெளிவாக இருக்குது, அதில் தான் போய் போட்டு பார்க்கணும். அந்த சைடு நாய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி, போயிட்டு அந்த சைடுக்கு மாட்டுதா என்னென்னு பார்ப்போம். மீன் கிடக்குதான் போல் பார்ப்போம். இங்கே கடிக்கலைன்னா, தண்ணி வேறு நிறைய ஏறி போய் கிடக்கு. அப்படி இங்கே கடிக்கலைன்னா வேறு சைடில் போய் போட்டு தான் பார்க்கணும். ஓகே, மீன் பிடிக்க ஆரம்பிப்போம். ஓகே, மண்புழு தான் போடுறோம். நல்லா பெருத்த மண்புழுவை எடுத்து போல்ராடு யூஸ் பண்ணுறோம் 2 பேரும். போல்ராட்லேயும் என்கிட்ட அல்ட்ரா லைட் போல்ராடு. தொங்கு புழு போட போகிறேன். தேவையில்லாத மாதிரி ஷார்ட்லாம் எடுக்காதீங்க நண்பா, தயவுசெய்து அடிச்சு புரியுது. சேமல்லே, உனக்கு நான் என்ன வேலை கொடுத்தேன், நீ என்ன கேமராமேன்னு பிராந்து பூச்சி சிக்கிக்கிடுச்சு. அது ஒரு பிரச்சனை இல்லை. அந்த வந்து நினைக்குது, அது நிற்கிது. நான் இப்படி போகுமா, அங்கே தான் வந்தா அங்கே இது போயிருக்கும். உனக்குள்ள ஒன்று கடக்கு. கெட் ரெடி ஃபோர்ஸ். பிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டேன். அச்சாருது பாடா ஒடியடா, பிடிச்சிட்டேன்டா. பொச்சுடா கட்ட. பொச்சுடா முழுக போறேன்டா. இன்னொன்று கிடக்கலாம் அதில், அந்த போடுறான் குறவை நல்ல பெரிய சைஸ். இந்த அங்கிட்ட எடுத்துகிட்டு போயிரு, விழுந்துடாம. விழுகாது, அது இதில் மாட்டுதுடா. உள்ளே போனாதான் போடவே முடியும். ஓகே, ஒருபடியா மீன் நல்ல பெரிய சைஸ் குறவை. ஓகே, ஜிலேபி கிடக்கு. எனக்கு வை கடிச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கும் கடிச்சிருச்சு, எனக்கும் கடிச்சிருச்சு. போடுறா. அடேங்கப்பா ஜேரஸ் ஃபோக்கஸ் ஷாட். அடேங்கப்பா ஆச்சரியம். நான் ஒரு மீன் பிடிக்கிறேன். அடேங்கப்பா சாய், இவங்க கூட என்ன சேராத பாட்டியா. நல்லா பெரிய சைஸில் கிடைக்குது இன்னைக்கு, பரவாயில்ல. இப்படி சன்லைட்டில் இப்படி ஓகே. நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், நீ போடு. இப்படி
போட போட அப்பு நீ வந்து ஒரு லைட்டாக கல் கட்டியாச்சும் பொடுப்பு. அச்சா ஏ அச்சா அச்சா போகுது. அச்சா சிரிடா. அச்சா சிரிடா சிரிக்கணும். ஓ அந்த சுடுக்கு நான் பின்னாடி இருக்க ரேப்பேன் முட்டையாது. குட்டை அவனுக்கு ஒன்று கொடுப்பா ஸ்லேப்பேன். ஐயோ அப்பா இந்த அப்பு எவ்வளோ நேரம் ரொம்ப முடியுதுன்னு பார்ப்போம். 2 மணி நேரத்தில் எவ்வளோ அப்புறம் பார்ப்போம். இதே வேறு குளிச்சுக்கிட்டே இருப்பானே என்னை ஃபுல்லாக. சொல்ல மறந்துட்டேன். சும்மா இப்போ நாங்கள் ஊரணியில் போட்டு பார்த்தோமா, அங்கே வந்து மீன் வந்து கடிக்கிறது ரொம்ப லேட் ஆகுது. அதனால் பசங்க கொஞ்சம் டென்ஷனாக இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து புதுசாக நம்மளோட சாய் இணைந்திருக்கார். சாய் இங்கே பாருங்கள் தம்பி. ஓகே. அடுத்து வந்து இப்போ நாங்கள் புதுசாக இல்லை பழசு தான். வழக்கமாக நாங்கள் வர ஊரணிக்கே திரும்ப வந்திருக்கோம். இங்கே நல்லா மீன் கிடைக்கும். இங்கே வந்து இப்போ வழக்கமாக போன தடவை வரையில் சின்ன சின்ன ஜிலேபியாக கிடச்சிச்சு. இந்த தடவை ஒரு மீடியமான சைஸில் உள்ள ஜிலேபி கிடைக்குது. சரி, நான் பேசிக்கிட்டே இருக்க விரும்பலை. வேகமாக மீன் பிடிக்க போகிறேன். ரோட்டஸ்ன்னு சொல்ல அதை அடிச்சுருவீங்க. ரோட்டஸ் தான் படிக்கிறேன். தள்ளுறா உங்களுக்கு கிடைக்க முடியுது. இங்கே போகிறா மூதேவி. ஆம்பை நீ போட்டிருக்க இடத்துல ஆம்பை தான் கிடைக்கும். ஆம்பை அந்த ஒரு பாம்பை பாருங்க. அங்கே பாருங்க பாம்பு ஓடி போயிடுச்சு. நான் சொல்லக்கூடாது இப்போ. ஹியூஜ் ஒன். அப்பு கலங்கிருச்சு. ஓகே அப்போ அப்படி பின்னாடி எப்போ சப்பா சப்பா அப்போ இங்கே அடிப்பு. ரப்பா 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 ரப்பா. ஓ பிங்க்டா சார்ஸ் பிங்க்டா பிங்க் ஒன். இழுத்துருச்சுடா அவனுக்கு. லேசா சுத்து இங்கிட்டு சுற்றி உள்ளே போகிறேன் அவன். நீங்கள் பிடிச்சிட்டானே போகிறேன் வீட்டுக்கு. நான் அச்சாரசு டைட்டா இல்லடா கொஞ்சமா தருப்படி. சரி இங்கே பாரு. அடுத்து உனக்கு கொடுவான்னு ஒரு இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இழுத்துட்டு இருக்கடா டேய். என்ன செய்ய இல்லடா என்ன செய்யவா இருக்கவா? போடுறா மாட்டிக்கிட்டுறா. மாட்டிக்கிட்டான்டா பெருசுரா. என்ன தண்டி கேமராமேன் யாரு? சரிண்ணா சாய் பிடிக்கிற மீன் இருந்தாலும் உன் இது அவனை யாரு எடுத்தது? என்னோட போட்டோ அடுத்தடுத்து மாட்டுதுப்பா. நிறைய பெரிய கிடக்கு. புழு கம்மினே. நீங்க என்ன பிடிக்க நம்ம பிடிச்சவா? வேணாம் இருக்கு. போக வேணாம் இருக்குனே. கொண்டு போடாக்கிட்டு டேய்யா டேய்டா. நில்றா. என்ன கலர் பத்தி அது? கலர். அச்சாரு சும்மா வீடியோ எடுக்காம பேசு. சொல்லு ஏதாச்சும் பேசு. சிவப்பு கலர்ல மீன் பார்த்துருக்கு. இருக்கவா? தும்பு சாக்லேட்லாம் வச்சிருக்காதா? தும்பு தூண்டி 10 நாள் வச்சிருந்தா கொடுப்பாரு. நெல்லிக்கனி மாட்டி போட போறேன். என்ன மாட்டுதுப்பா? இந்த உனக்கு இழுத்துருச்சுடா. இருக்கவா? இங்கேயே கொண்டு போட்டு இருக்கா? போடு மாட்டிக்கிச்சு. போடு. அது தூண்டி லென்த்து சரியான லென்த். அப்படி போட்டிங்கன்னா வச்சுக்க போட்டோன்னே கிடைக்கும். இந்த ஐயா கத்தியா இருக்கு. போட உங்க தூண்டி நான் போடணும். ஐயா ஐயா அந்த கல் மட்டும் இருக்கு ஐயா. பெருசுரா அது சரியான பெருசா. சரி அதை எடுறா. அப்பு ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிரு. போடவா? போடாத இருக்கட்டும். அந்த தூண்டி எடுத்து போடுறா அதை. அவனுக்கு எடுத்து கொடுறா. அவன் எடுத்து கொடுறா. அது அந்த அச்சாரசு நீ எடுத்து கொடு. நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அண்ணா இது ஓப்பன் பண்ணு. அதில் இருக்கு. அதை வச்சு தான் போடணும். அஞ்சு பேர் அவன் தூண்டில போகுது. அதுக்கு வச்சு கை அப்படியே அதை வச்சு நீட்டிக்கிட்டே இருக்கு. ஏய் அண்ணே ஓப்பன் பண்ணனே. எதரா அச்சாரசு தயவு செஞ்சு இதை ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் வையினப்பா. கீழே போகிறவங்களையும் கடிச்சிருக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்டைலாக இழுக்க ஆரம்பிச்சிடணும். எல்லாமே
சைஸ் ஆகி போச்சு. கோப்ரோ எங்கேடா கத்துது? ஆஃப் ஆகுதா? எப்படி ஆஃப் ஆகுது? அது தெரியலையே. ஆன் ஆகுதோ ஒரு வேலை. இல்லை வேணாம்மா, தூக்கி போடுது. அண்ணே புழு தூக்கி போடுவோம். ஐயாப்பா, எம்பிட்டு தாண்டா கிடக்குறிய பெரிய போய். சின்னதாக இருந்தால் தண்ணிக்குள்ளே விட்டுருங்கடா. இன்னமே போடு மாட்டிக்கிச்சு. எனக்கு சரியாக பெருசுடா. சரி, இது சின்னது ரிலீஸ் பண்ணலாம். இங்கிட்டு போடாத, தூரத்தில் அங்கிட்டு இருந்து. ஏன் அது திரும்பி மாட்டக்கூடாதா? ஏய் நீ எடுப்பா, அது நல்லா வரும். அப்படி இல்லைன்னு என்கிட்ட வந்துருப்பா. அங்கே வேணாம், நீ சும்மா இங்கே எடு. கொஞ்ச நேரம் எடுப்போம். இதை மட்டுமே வாங்க. நீ என்னோட இதை மட்டும் எடுத்து. என்ன தூண்டி ஒரு மாதிரி இருக்கு, உடஞ்சிருச்சா? ஆமாயா, நடுவில் உடையல. இந்த மீன் வித்தியாசமாக மாட்டியிருக்கு. பின்னாடி தெரிய மாட்டேங்குது. ஜாலியாக பேக் பார்க்கறது தானே. நான் உங்கள் ஃபிஜியில் இருக்கிறதுல பார்த்தேன். இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஜாலியாக சூப்பராக. கேமரா தெரியலையா? இன்னைக்கு ஒரு வேளை மட்டும் ஜாலியாக சூப்பராக சாப்பிட்டேன். கலரை பற்றியா? ஒரு வெல்வெட் கலரில் வருது. கேயே எவ்வளோ தான் கிடக்குது. வாயிலே வந்து அடிக்குதுடா உனக்கு. நான் விட்டதா அங்கே தான் தெரியும். அங்கனே போட்டினா மாட்டிக்கிறோம். இதெல்லாம் தூக்கி போட்டுரு. காட்டு ஓராடா லப்பி. அதெல்லாம் ரிலீஸ் அங்கிட்டு தூக்கி போடு. ஆயா வளரவே இல்லை நீவே. ரொம்ப வருஷமாக ஒரே ஹைட்டாக இருக்கேன். Oh shit. வாங்குறவங்கலாம் சொர்க்கத்துக்கு போறாங்களாம்ப்பா. வாங்க போங்க போங்க அப்படிப்பா. சின்னதாக இருக்கிறதுல சின்ன முள் இருக்குல்ல, அதை போட்டு பிடிச்சிங்கன்னா சல்லிக்கண்டையாக கடிக்கும். கெண்டாண்ணே சரியான கெண்டை. தாடி கெண்டை இறங்கிட்டா அப்படி சல்லிக்கண்டனே. அது போயிடுச்சு. இப்போ இது வந்துருச்சேன். கெண்டே இருக்கு. சிலேபி போகாது. அது எப்படி போகுது? ஃபோன் இருக்குது பார்த்துக்க பின்னாடி. ஓகே, பெரிய மீன்லாம் கடிக்கிறது, ஆனால் அவ்வளோவா இல்லை மாதிரி. இப்போ கடிக்கிறதெல்லாம் சின்ன சின்னதாக கடிக்குது. கெண்டையும் கடிக்குது. அதனால் சின்ன முள் போட்டிருக்கேன். பார்ப்பான் கெண்டா கடிக்குதானே. அதனால் உள்ளே இறங்கிடுது. கெண்டடா கெண்டை தானே. பார்த்தியா? அதான் சின்ன முள்.
அந்த கெண்டை கிறுக்கு பிடிச்சிருச்சுடா இப்போ போட்டது இப்போ போனது. இதுவும் கடிக்குது அதுவும் கடிக்குது. அப்போ அந்த முள்ளை போடலாம் நீ போட்டு மேலாப்பில் இது வேக கடிக்கும். கொஞ்சம் அகலமாக போட்டேன். எங்கே கிட்ட போட்டேன்னா அவனுக்கு கடிக்குது. கிட்ட கடிக்குது ஜிலேபி தான் கடிக்கும். புது வகை ஜிலேபி போச்சு தண்ணி. புள்ளி ஜிலேபி. டாப் வாட்டர் டாப் வாட்டர் ஃபிஷ். மாட்டிக்கிட்டானா மாட்டலையா சொல்லு பார்ப்போம். மாட்டிக்கிட்டான். லவுடு ஹியூஜ் ஒன் பிளாக் டிலாப்பியா. நைஸ் சைஸ். பெருசு தான். பெருசு போட்டிருக்கேன். பெருசா ஆழமா போட்டியோ? ம் பாரு சொன்னா நான் ஜிலேபின்னு வந்துருச்சா? கொண்டு போ. என்னடா போய்கிட்டு இருக்கு மீன்? நீந்தி நீந்தி போன எல்லாம் அந்த சைஸில் கடிக்க ஆரம்பிச்சிருச்சா? இந்த வந்து தான் பெருசு கடிக்குது. நான் முள்ளையும் மாற்றி குழந்துட்டேன். இதில் விடு டப்பாவில் போடு. தாரேன் உனக்கு. இப்போ மீன் வேணும்னா அப்புறம் எப்படி வரும்? வாங்க போலாம். வாங்க 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 வாங்க. கடைசி மீன் எப்படா மாட்டிருக்கு? ஃபுல்லாகிடுச்சு டப்பா. உள்ள போயிருச்சு. ஸ்டாப் பண்ணியிருக்கு. படா சார் இங்கே பாடுறா. ஓகே அவ்வளோதான். நல்லபடியாக இன்றைக்கி மீனை பிடிச்சிட்டோம். அது கிட்டத்தட்ட 5 கிலோ இருக்கும். எங்கே கிடக்குது? ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மீன். எல்லாம் சைஸான மீன் தான். எதுவுமே சின்ன மீன்லாம் இல்லை. சின்ன மீனெல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த குறவை தான் சரியான பெருசு. அதான் ஊரணியில் பிடிச்சது. பார்த்து சொல்கிறேன் அந்த மீனா அப்படின்னு. ஓகே அப்படி திரும்புங்க. இங்கிட்டு பாருங்கள் எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஐயோ நான் கட் பண்ணி இருந்துச்சு ப்ரோ. நீ தரமாக இருந்துச்சு. இப்படின்னு கொஞ்சம் கிளம்ப இருக்குது. குளிர்ச்சி இல்லை அதான் அப்படி இருக்குது. நீப்பா இப்படி பாருப்பா. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? நல்லா இருந்துச்சு. அவ்வளோதாண்ணா. அவ்வளோதான். அருமையாக இருந்துச்சு. இன்னைக்கு இடம் வந்து இன்றைக்கி தண்ணி அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால எல்லா இடத்துலையும் மீன் கடிக்கலை. அதனால் எப்போவும் போகிற ஊரணிக்கு வந்து போட ஜிலேபி எல்லாமே சைஸு இத்தண்டி சைஸாக இருந்துச்சு. போட்டாச்சு. அப்புறம் கிளம்ப போகிறோம். ஓகே அதான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தது இன்றைக்கி ஊரணிக்காக தான் வந்தோம். பார்த்தா திடீர்னு ஏரியா ஃபுல்லாக மழை பெஞ்சு எல்லா இடத்துலையும் தண்ணி பெருகிருச்சு. ஃபுல்லாக மீன் தான் கிடக்கு. எங்கே பார்த்தாலும் மீன். ஊர் ஃபுல்லாக மீன் பிடிக்கிறாங்க. லேடிஸ்லேருந்து பொம்பளைய ஆம்பளைய எல்லாருமே மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஊர் ஃபுல்லாகவே மீன் தான். இப்போ பத்தக்கட்டையிலேருந்து வலையிலேருந்து எங்கிட்டு பாரு மீன். வதி எழியுது. கரெக்டு தானே? வதி எழியுது தானே? சரி ஓகே அவ்வளோதான். இப்போ வந்துட்டு ஊரணிக்கு வந்தோம். ஊரணியில் எங்களுக்கு வந்து டைம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. கடிக்கிறதுக்கு லேட் ஆச்சு. மீனை பார்த்து போடுற மாதிரி இருந்துச்சு. சரி அது சரி விட்டு வராது அப்படின்ட்டு இதுவும் ஒரு ஊரணி தான். இந்த ஊரணி அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டாங்க. வந்து இங்கே ஒரு மீன் நம்ம தூக்கி போட்ட மீன் மிதந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே இங்கே வந்துட்டு இப்போ ஒரு 4 மணிக்கு வந்துருப்போம்னு நினைக்கிறேன். 1 மணி நேரத்தில் பிடிச்சது தான் இந்த 5 கிலோ மீன்கள். நன்றி வணக்கம்.